பெரியவாவோட ஆகிய வந்து உள்ள ருத்ராட்ச பந்தல் போடணுன்னு நான் எப்போ அவரை வந்தனம் பண்ண போனாலும் எப்போ ருத்ராட்ச பந்தல் போடலையான்னாரு. அதுக்கப்புறம் ருத்ராட்ச பந்தல் போட்டுட்டு போன சிவராத்திரி போது போட்டுட்டு அதை போய் பெரியவா கன்வே பண்ண நான் எப்போ காஞ்சிபுரம் வந்தாலும் வந்து அது ருத்ராட்ச பந்தல் பார்க்குறேன்னு சொல்லி எங்களுக்கு ஆஜரானார். சிவன் கோயில்களில் எல்லாமே சர்ப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலே அந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான சக்தியுடைய ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். சர்ப்பம் இங்கே இருக்கிறாங்க. முதல் தடவை நாங்கள் கோயிலுக்கு திறக்கும் போது ஒரு சர்ப்பம் சுற்றி இருந்து இந்த மாதிரி கல்புலை ஏற்றி அப்போ இந்த தினேஷ் குருவோட அப்பாவுக்கு அவர் உடம்புலேயே சர்ப்பம் வரும். நான் தான் வந்திருக்கேன், நீ கோயில் நல்லபடி நடத்தி கவலை. பொதுவா எல்லா இடத்துலயும் சரவேஸ்வரர் வந்து தான் இருப்பார், தூண்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும், தனியா ரூபம் இருக்காது. இங்க வந்து லிங்க வடிவத்துல இருக்காரு. அதனாலதான் இங்க விசேஷமா ஞாயிற்றுக்கிழமை 4 அவர் சொல்லி தான் பண்ணி ஆரம்பிச்சோம். அவர் தான் 4 பண்ணான். எங்க அது மாதிரி 6 வாரம் 7 வாரம் 4 வந்து அதில் கலந்து விளக்கு ஏற்றிட்டு எல்லாம் பண்ணாலும் யார் யாருக்கு என்ன குறையோ அந்த குறை நீங்க. அதனால இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நில சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இங்க வந்து நிறைய பேர் முந்தா நேத்தியில் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கோயிலுக்கு போகிறேன் இருப்பார் எங்கள் குருக்கள் சொல்லி நம்பர்லாம் கொடுத்த போது அவங்க தான் எனக்கு ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இருந்து ஒருத்தர் சொன்னாங்க வந்து அப்போ உங்கள் அம்மா இருந்தாங்க, உங்கள் அம்மாட்ட சொன்னேன் நீ இந்த பூஜை பண்ணுவேன்னு எல்லாமே சரியாகும்னாங்க. எனக்கு அந்த டிஸ்பியூட் ஆகி இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கேன். ஆனாலும் பார்க்கணும். அப்புறம் இங்கே பொறுத்த வரைக்கும் சுவாமியை பார்த்துட்டு போனாலே போதும், பார்த்துட்டு போனாலே பரிகாரம் பண்ண ஒன்றுமே கிடையாது. இங்க கோயில்ல வந்துட்டு சரபேஸ்வரர் லிங்கமா இருக்காரு சொல்லிட்டா தெரியும். பெரியவா சொல்லிதான் இங்க சரபேஸ்வரர் லிங்கமா இருக்காரு தெரியும். அதுவே பூஜை வச்சு 4 வரவுகளுக்கு 9 வாரம் விளக்கு ஏற்றி எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணோம்னா சர்ப்ப திருமண தர வியாபாரம் புத்திர பாத்தி உத்தியோகம் பெரியவா சொல்லிதான் சங்கு சக்கரம் எல்லாமே தெரியும். சங்கு சக்கரம் இருக்கா? லிங்கத்துல வந்து சுயம்பு மூர்த்தி, அது வந்து வெள்ளி ஆகணும். சூரிய இப்ப எல்லாத்துலயும் வந்து விபூதி பட்டை சூரிய சந்திரன் இருக்கும். இது வந்து அடிஷனலா சங்கு சக்கரம் மேல வெள்ளி ஆகணும். சுயம்பு தான் சுவாமி. அப்பாளுக்கு யானை வாகனம் எல்லாத்துலயும் வந்து சிம்பம் நஞ்சி இருக்கும். இங்க வந்து யானை ஐராவட்டம். அம்பாளுக்கு சுத்தி அஷ்டலட்சுமி இருக்கா. அம்பாளுக்கு தனி மண்டபம். இது அந்த இதுனால அந்த அமைப்புல அம்பாள் இதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மா முதல்ல இருந்தே அம்பாளுக்கு தனி மண்டபம் தான். ஆமா. வந்து ஒரு முறை வந்தோம்னா திரும்ப சுவாமி ஆயிடுச்சுன்னு வந்து எத்தனை முறை இந்த பக்கம் போனாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனா இப்பதான் நான் உள்ள வரேன், நீங்க வர வேணாம் சுவாமி கூப்பிட்டா எல்லாம் சுவாமி இருக்கு ஊரு ஈசானியா. அதனால வந்து சுவாமி அமைப்பு தான் இங்க வர நமசிவாய. மகாலயபக்ஷம் வேற வருகிறது. பித்ருதோஷம் புத்திரதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள், கர்ம வினை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்த்துக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த ஒரு மகாலயபக்ஷம் அப்படின்றது. இதுல இந்த பித்ருதோஷம் நீக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னா, இந்த மகாலயபக்ஷத்துல மட்டும் பண்ணா போதுமா? இத்தனை காலமாகவே நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தோம் அல்லது வேற ஏதாவது நமக்கு தெரியாமையே ஏதாவது விஷயங்கள் செய்திருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கல்லவா? ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா இங்க ஒரு கோயில் இருக்கிறது. இங்க சென்னைக்கு பக்கத்திலேயே தான் தாமல் என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோயில். தாமல் சிவன் கோயில் அப்படின்ற மாதிரி நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு சிவன் கோயிலுடைய பெயர்ல இருந்து எல்லாமே வந்துடும். பெயர் என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். மெயினா வந்து இந்த கோயில்ல விஷயம் வந்து பார்த்தோம்னா பித்ருதோஷமோ புத்திரதோஷமோ அது மட்டும் கிடையாது, கர்ம வினைகள் எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு கோவில். கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் என்று தொல்லியல் துறையிலே இருக்கக்கூடிய புத்தகங்கள் மூலமாக அறிந்தேன். 6ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்றாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரியான பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் இருந்தா வராகரை வழிபடுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இங்க பன்னியூர்ல கூட ஒரு வராகர் கோயில் இருக்கு கேரளால அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது போக சொல்லியிருந்தேன். அங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் சொல்லியிருந்தேன். இங்க வந்து பார்த்தோம்னா வராகர் இருக்கு, அதாவது சிவன் கோயிலிலே ஒரு பெருமாள் சிவவிஷ்ணு ஆலயம்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இருவருமே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு லிங்க வடிவிலேயே இருவரும் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, அதிகம் தெரியாத ஆலயம். அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னா மிக மிக வீரியமான ஆலயம். மகா பெரியவா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தங்கி வந்து பூஜித்து சென்றிருக்கிறார் 1975 வாக்கிலேயே. இது மாதிரியான நிறைய விஷயங்களை கொண்டது. அதாவது வீடு கட்ட முடியாதவங்க எல்லாம் வந்து வீடு கட்டலாம், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கெல்லாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். பொதுவாக வராகர் அப்படிங்கிற மாதிரியான ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லும் பொழுது பார்த்தோம்னா ராகுவுக்கு உண்டானவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அந்த ராகுவுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது சர்ப்ப ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தலமாகவும் இருக்கும். வராகர் அவர் வந்து இரண்யாக்ஷன், அதாவது இரண்ய கசுபுடைய சகோதரர்.
ஹிரண்யாக்ஷன் வந்து பார்த்தோம்னா பூமி தேவியை சிறைபிடித்து வைத்திருந்த சமயத்திலே வராகர் அவதாரம் எடுத்து அவரை மீட்டு வந்தார் அல்லவா. அவரை மீட்டு வந்துட்டும் பார்த்தோம்னா நீங்க இதே விஷயத்தை வந்து நரசிம்மரிடத்திலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அதே போல்தான் வராகரும் வந்து அந்த போர் முடிந்த பின் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்த சமயத்திலே அவருடைய ஆக்ரோஷத்தை தணிப்பதற்காக அவருடைய அந்த அந்த இதெல்லாம் அந்த வராக முகத்திலே இருக்கக்கூடிய ஆயுதம் போன்று இருக்கக்கூடிய அந்த கூர்மையான பற்கள் போன்றவை எல்லாமே வந்து நீக்குகிறார் சிவபெருமான். அதுக்கப்புறம் அவரை வந்து ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். அப்படி ஆலிங்கனம் செய்து இருவரும் ஒன்றாக கலக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருவரும் கலந்து லிங்க ரூபமாக இருக்கிறார்கள். அந்த லிங்கத்திலே இன்றும் அவருடைய அந்த தழும்பு இருக்கிறது அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். காரணம் என்னன்னா, இந்த லிங்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுயம்பு லிங்கம் கோயிலாக எழுப்பி வந்து 1400 வருஷம் இருக்குமா இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, இப்ப வந்து இரண்யாக்ஷன் அப்படின்ற விஷயம், வராக அவதாரம் எடுத்த விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு கதையெல்லாம் நம்ம உற்று நோக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு நம்ம வந்து எந்த யுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கீடே நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படின்றதுதான் வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது இந்த கோயிலே மிகப்பெரிய ஒரு பங்கு எடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த கோயிலே இருக்கக்கூடிய கோயில்ல அர்ச்சிக்கக்கூடியவர் மற்ற எல்லார்கிட்டையுமே நம்ம பேசலாம். அதற்கு முன்னால் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலை ஓரளவுக்கு பெரிய நிலைமையிலே கொண்டு வந்து ஆளே இல்லாத சமயத்திலிருந்து இந்த கோயிலை வந்து பெரிய அளவுல கொண்டு வந்தது அப்படின்றது பார்த்தோம்னா அவர் திரு கணேஷ் அவருடைய தாய் அவங்க வந்து இங்க தாமல்ல தான் இருந்திருக்காங்க. மகா பெரியவர் அவங்க வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இவருக்கு வந்து பார்த்தோம்னா மகா பெரியவர் இந்த கோயிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரியும். மகா பெரியவர் ஆகட்டும், அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய புது பெரியவா, இப்ப பால பெரியவா, எல்லார் பத்தியுமே நிறைய விஷயங்கள் இந்த கோயிலோட எப்படி தொடர்பு இருந்தது, இந்த கோயில்ல வேற என்னென்ன ஒரு ஆச்சரியங்கள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவரிடம் நம்ம வந்து பேசி தெரிந்து கொள்ளலாம். நமசிவாய. நமச்சிவாய். மகா பெரியவர் வந்து 1975 இந்த ஊருக்கு வந்த போது எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போ தாமல்ல தான் உங்க தாமல்ல தான் வீடு. 3 days தங்கியிருந்து எங்கே பண்ணார். வியாச பூஜை முடிச்சு வரும்போது அந்த 3 நாள் தங்கிட்டு அம்மா அவருக்கு பணிவிடை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா அவர் பண்ணிட்டு கிளம்பும்போது அவரோட வஸ்திரம்லாம் இருக்குன்னு கொடுக்க போகலாம் பக்கத்து ஊரில். இல்லை உனக்கு காப்பாக அந்த வஸ்திரம் இருக்கணும், ஆனால் இந்த கோயிலை எடுத்து நீ பண்ணணும், உன் குடும்பத்தை மெட்ராஸ் இருக்க உன் குடும்பத்தை நான் பார்த்துட்டு இந்த கோயிலை நீ தான் பண்ணணும். அதாவது நீங்க அதுக்கு முன்னால வந்து கோயில் பூட்டி இருந்ததா சொன்னீங்க. முதல்ல பூட்டி தான் இருந்தது, கொஞ்சம் பாழடைந்த நிலையில இருந்தது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில இருக்கும்போது மகா பெரியவர் வந்திருக்கிறார். அம்மாட்ட சொல்லும் போது அவருடைய வஸ்திரத்தை விட்டுட்டு போயிட்டார். அந்த வஸ்திரத்தை வந்து அம்மா திருப்பி கொடுக்கலான்னு கேட்கும்போது, வஸ்திரம் வந்து உன்னோட ஃபேமிலிக்காக தான் வச்சிருக்கேன், உன்னோட குடும்பத்தை அதை காப்பாற்றும், நீ வந்து இந்த கோயிலை பார்த்துக்கோன்னு சொன்னார் இல்லையா? ஆமா, கோயிலை பார்த்துக்கோன்னாரு. அப்போ மடத்துல கேட்கும்போது முதல்ல பிரதோஷம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அம்மா இங்கே முதல்ல பிரதோஷம் தான் அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த ஊர் வந்து ஒரு நாகராஜனோட ஸ்தலம். நீங்கள் வராகர் ராகுவோட நாகராஜனோட ஸ்தலம். என்னன்னா, ஏகாம்பரநாதர் கோயிலில் வந்து அவர் புஷ்பம் கேட்கும்போது நந்தவனம் அமைக்கணும் போது நாகம் வந்து அவர் சொல்கிறது, நான் ஓச்சேரின்னு ஒரு இடத்துலையும் வழி காமிச்சேன். அந்த வழி காமிச்சிட்டே வரும்போது அந்த பாம்பு கால்வான்னு பேர். இப்போ அந்த ரோடு எக்ஸ்பான்ஷனில் போயிட்டு ஓச்சேரிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே ஒரு 3 கிலோமீட்டர்ல. ஓ, ஓச்சேரியில அங்கிருந்து வழி காமிச்சிட்டே வந்தது. பாம்பு கால்வான்னு பேர். பாம்பு வந்து வழி காமிச்சிட்டே வந்ததுனால இன்னும் அந்த கால்வாய் பாம்பு கால்வாய் பாம்பு வழியாக தான் இருக்கும். அது வழியாக தான் இந்த ஏரிக்கு ஜலம் அந்த கால்வாய் இருக்கு. இன்னும் இந்த இப்போ அந்த ரோடு எக்ஸ்பான்ஷன்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை, ஓரளவு தான் இருக்குது, பெருசா இல்லை, உனக்கு கிளாரிட்டா தெரியும். அப்புறம் இங்கே நிமிந்து பாவம் இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க. இந்த கோயில் வந்தவுடனே இங்கே வந்து நந்தவனம் அமைச்சு இந்த கோயிலேருந்து பண்ணி இந்த கோயிலில் ஒரு சுரங்கப்பாதை, இது வழியாக ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு புஷ்பங்கள் போனதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த சுரங்கப்பாதை இந்த கோயில்ல இருக்கு. இப்போ அந்த காலப்போக்கில் அது மறைஞ்சிருக்கும். மூடிகள், அதனால அது மாதிரி இருந்தது. இந்த இடத்துல முதல்ல பிரதோஷம் தான் எங்கள் அம்மா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பு கால்வாய் பஞ்சமியில் போய் அதுக்கு பூஜை பண்ணாங்க. அப்புறம் பௌர்ணமி பண்ண சொன்னாங்க. பௌர்ணமி பண்ணாங்க. பாம்பு கால்வாய்ன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த பாம்பு கால்வாய் அப்படின்றது வந்து இந்த கோயிலுக்கு வழிகாட்டினது அப்படின்றது மகா பெரியவாலாம் வரதுக்கு முன்னால நடந்த விஷயமா? அதெல்லாம் பழைய காலத்துல முதல்ல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த ஒரு கோயிலை ஐடென்டிஃபை பண்ணது ஒரு சர்ப்பம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த கோயிலை காமிச்சிருக்கு. அது எப்போனா, இப்போ ஏகாம்பரநாதருக்கு கிட்ட வந்து புஷ்பம் போட்டு கேட்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயமா இந்த கோயில்ல நந்தவனம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? அப்ப அந்த நாகம் சர்ப்பம் வந்து இங்க வழி காமிச்சிட்டே வந்திருக்கு. சரி. அதுக்கப்புறம் தான் இங்க மகா பெரியவர் வந்து அது வந்து 1975 நீங்க சொல்றது வந்து முன்காலத்துல நடந்தது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அதாவது சரி, அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்க ஆலய குருக்களோட தந்தை வந்து அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு. தினேஷ் குருக்களோட அப்பா வந்து இந்த கோயில் அவ்வளோ ஆள் இல்லாமல் கிடையாது, எல்லாமே இல்லாமல் இருந்து அப்புறம் அம்மா ஒன்று ஒன்றா பண்ணாங்க. பண்ண செய்திகள் சங்கர மடத்துக்கு போக ஆரம்பிச்சது. அம்மா
ஸ்ரத்தையாக பண்ணுறான்னு. ஒருத்தரையும் அம்மா வந்து அடுத்து என்ன பண்ணலாம் இங்கே அன்னாபிஷேகம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அன்னாபிஷேகம் பண்ணோம். அன்னாபிஷேகம் போல் நிறைய மழை பெஞ்சு தண்ணி கொட்டும், தண்ணி வாரி கொண்டு வெளியில் கொட்டிட்டு அப்புறம் அன்னம் சத்தியம் எல்லாம் பண்ணியிருந்தோம். அப்பெல்லாம் கீழே இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப கீழே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிவராத்திரி ஒரு கால பூஜை பண்ணோம். இது மாதிரி ஒன்றுனா பண்ணோம். அதனால் மகா பெரியவாளுக்கு பிடிச்சி அவள் புது பெரியவாள்கிட்டையும் சொல்லி இந்த கோயில் எடுத்து பண்ணேன். புது பெரியவாள் வந்து ஒரு பஞ்சாபகேசன் ஒரு அட்வொகேட் ராதாகிருஷ்ணன், அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க ஏற்கனவே 5-6 கோயில் கட்டிட்டாங்க. அப்போ புது பெரியவா சொல்லி இந்த கோயில் எடுத்து பண்ணாங்க. முதல்ல வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இந்த முதல் கோயில் வரைக்கும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் பண்ணாங்க. நான் நிறைய கோயில் கட்டிட்டோம், ஆனால் நாங்கள் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கூட அந்த கோயிலை விளக்கேற்ற கூட ஆள் இல்லை, நீங்கள் விளக்கேற்றி வேலை செய்வீங்களான்னு கேட்டாங்க. வேறு எதுவுமே கேட்கல. முதல் நாள் எங்கள் அம்மாவும் அந்த 2 பேரையும் பார்க்கும்போது கோயிலில் நீங்கள் விளக்கேற்றலாம், கும்பாபிஷேகம் எவ்வளோ லட்சமானு நான் பார்த்துக்கிறேன், விளக்கேற்றுவீங்களான்னு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து புது பெரியாட்ட சொல்லும்போது நான் இருக்கேன், நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் கொடுத்த ஊக்கம்தான் மெயினாக. புது பெரியவாளோட அனுகிரகம் அது நல்லாவே சொல்லலாம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு சேவார்த்திகள் வந்தாங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ராஜகோபுரம் கட்டினே ராஜகோபுரம் இருந்தது, அது இடிகிற நிலை இருந்தாலும் இடிச்சிட்டாங்க. அதனால் திருப்பி கட்டணும்னு ஒன்று அதுக்கும் புது பெரியவாட்ட சொல்லும்போது நான் இருக்கேன், நான் ஆரம்பிச்சு தரேன்னு சொல்லி கடிகாசிரமம் ட்ரஸ்ட் அவங்க மூலியமாக ஆரம்பிச்சு பண்ணி. எவ்வளோ நிலை இது? இது 7 நிலை. முதல்ல 5 நிலை தான் இருந்தது. புது பெரியவா தான் 7 நிலை வேணும், நல்லா கம்பீரமாக வேணும்னு கேட்டார். அதனால் 7 நிலை வச்சு அதுக்கப்புறம் அவள் மனத்தோட ஹெல்ப் போனோம். இந்த மெயினாக நம்ம ஊர் மக்கள் ஹெல்ப் போனோம். ட்ரஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஃபார்ம் பண்ணி கலெக்ட் பண்ணி HRNCலையும் கொஞ்சம் இது பண்ணாங்க, வச்சு தான் ராஜகோபாலம் கட்டினோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நாயன்மார்கள் வைக்கணும். பெரியவா வந்து அம்மா கனவுல வந்து இதை முடிஞ்சோடனே எங்கள் அம்மா கிளம்பாத, எங்கே போகிறேன், நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே போகிறேன். எப்போ நடந்தது இது? வந்து ஒரு 15-20 இயர்ஸ் பேக். இது 2022 மகா பெரியவா போனதுக்கப்புறம். ஆமாம் இல்லையா? ஆமாம், அவர் தான் ஆக்சுவலி பார்த்தா ஒன்று சொன்னாக்கா கும்பாபிஷேகம் பண்ணி மகா பெரியவா சித்தி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா எனக்கு இடமே கொடுக்கலன்னா. அதுக்கப்புறம் தான் அந்த படம் வாங்கினது அங்கே வச்சோம், இடம் வச்சு எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்றுலாம் கும்பாபிஷேகம் முடிஞ்சது நான் கிளம்பலான்னும் போது நான் அந்த நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ எங்கே கிளம்புறேன்னு எங்கள் அம்மாவை கேட்டு அவன் மனத்தில் போய் கேட்டோடனே புது பெரியவா வந்து நீ இங்கே இரு, அவர் பார்த்துக்கிறேன்ட்டார்ல உன் ஃபேமிலியே, நீ இங்கேருந்து நீ எல்லாம் பண்ணு, அவர் அங்கே தான் இருக்கு, ஆனால் அவன் கூட துணைக்கி நீ எதுக்கு கோயில் விட்டு போகிறேன்னா. அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாகவே எங்கள் அம்மா இங்கே தான் இருந்தான், சென்னைக்கு எங்களோட வரல. மாதத்துக்கு மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் அதுக்கு பண்ணி ராஜகோபுரம் கட்டும் போது புது பெரியவாவும் பால பெரியவாவும் சேர்ந்து நாங்கள் இருக்கோம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அவங்க வழிகாட்டில் நிறைய பேரே பார்த்தோம். அவளோட ஹெல்ப்லாம் வாங்கி தான் இந்த ராஜகோபுரமும் கட்டணும். ராஜகோபுரம் கட்டிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாயன்மார்கள் வேணும் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு ஆசை. ஏன்னா நால்வர் வந்தது, நால்வர் நாயன்மார்கள் வேணும்னு அது புது பெரியாட்ட நடக்கும் நீ ஆரம்பின்னா. அதுக்கும் திருவான்மையூர் ராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் அதை எடுத்து நாயன்மார்கள் வச்சார். ஆனால் அந்த நாயன்மார்கள் வைக்கிறதுக்கு போது நிறைய சிக்கல்கள்லாம் வந்தது, சில நிர்வாக சிக்கல்கள்லாம். அப்படின்போது ஒருத்தர் தஞ்சாவூர் இது வரைக்கும் நாங்கள் அவர் மூஞ்ச கூட பார்த்துல, அவர் எங்களுக்கு ஃபோனை பண்ணிவிட்டு புது பெரியவா வந்து இப்போ நாயன்மார்கள் வைக்க இப்போ வேணாம், அவர் உத்தரவு வரும்போது தான் நடக்கும்னு சொல்லிட்டார் மகா பெரியவா. ஆனாலும் இப்போ சதி அதில் கை வைக்காதீங்கன்னா கையே வைக்கல. அப்புறம் மகா பெரியவா சொல்லி அதுக்கப்புறம் மூவ் பண்ணி நாயன்மார்கள் வச்சு புது பெரியவா சொல்லி மகா பெரியவா வந்து அவருக்கு யாரோ தஞ்சாவூர்ல யாரோட கனவுலையே அவர் யாரும் இது வரைக்கும் நாங்கள் பார்த்து விடல. அவர் நீங்கள் எப்படி மடத்துக்கு தெரிஞ்சதா? இது மடத்துல அவர் வந்து ஒரு சிஷ்ய கிட்ட சொல்லி அவங்க யார் மூலியம் இந்த தாம வராகேஸ்வரர் கோயிலுக்கு போட்டு அதில் என்னோட நம்பர் இருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. எல்லாம் கேட்ட உடனே இந்த மாதிரினா அந்த அம்மா வீடோ அவங்க கோயிலில் சின்ன வயசில் ஆகிட்டாங்க, அப்புறம் இந்த மாதிரி இருக்குது எல்லாம் சொன்னால் ஒன்று ஒன்றா அவங்க கேட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆமான்னேன். நான் வந்து அவர் பார்க்கலாம், யாரும் என்னை வந்து பார்க்க வேணாம், நான் சொல்கிறது நீ செய், நான் சொல்கிறது அவளை செய்ய சொன்னாங்க. அது மாதிரி நாயன்மார்கள் வச்சுட்டு இது பண்ணும்போது விமானம் சரியில்லை, உழறா மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி 10ஆவது நாள் மேலேருந்து ஒரு கட்டை, அது எவ்வளோ வருஷமாக தாங்கியிருந்தோ அது லிங்கத்து பக்கத்தில் விழுந்தது. அப்புறம் அவகிட்ட உன் வீடு கூரை முடியணும்னா முதல்ல அவனுக்கு கூரை போடு, அப்புறம் உனக்கு வீடு கூறலாம். அந்த மாமி இது வரைக்கும் நான் யாரும் உங்களுக்கு தெரிய வேணாம், அந்த கூரை போடுறதுக்கு மட்டும் எவ்வளோன்னு கேட்டான். அது எஸ்டிமேட் போட்டு அப்புறம் இந்த விமானம் கட்டினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரத் சுப்பிரமணியம்னு ஒருத்தருக்கார், அவர் வந்து எங்கள் அம்மாவை பற்றி வீடியோலாம் போட்டோடனே நிறைய பேர் கோயிலை பற்றி கேட்டேன், என்ன வேணா மாதிரி காம்பவுண்ட் வால் கட்டல கோயிலில். ஆக்சுவலாக இந்த டைமில் நீங்கள் இப்போ சொல்லும்போது அவரை கண்டிப்பாகவே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் இந்த மாதிரி கோயில் இந்த நிலைமையில இருக்கு, இந்த மாதிரி கோயில் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே பலருக்கும் தெரியாமல் இருக்கு. தனிக்கு இவ்வளவு மெயின் ரோட்ல இருக்கு. இங்க வந்து நம்ம வந்து தனியா எதுவும் கஷ்டப்பட்டு வரணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல, ரொம்ப மெயின் ரோட்.
ஆன் தி ரோடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அவர் தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி கோயில் இருக்கு, இதுல போய் பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா. அந்த பரத சுப்பிரமணியம் போட்டு வீடியோ போட்ட அப்புறம் ஈவன் நான் கொரோனா டைம் 20 லட்ச ரூபா உட்காந்த இடத்துல நான் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். அதை வச்சு காம்பவுண்ட் ஹால் ஒர்க் எடுத்தோம். சரி காம்பவுண்ட் ஹால் தான் மேலே தளம் வீக்காக இருக்குது, நான் விமானம் எடுக்கும்போது தளம் அப்புறம் ஒன்று எடுத்து இப்போ தான் 3 இயர்ஸ் பேக் அடுத்த கும்பாபிஷேகமும் பண்ணோம். அதுக்கும் பாலபெரிவா வந்து அந்த கும்பாபிஷேக செலவெல்லாம் மடத்துலேருந்து ஏற்றுக்க வச்சு அவரே வந்து எல்லாம் பார்த்தாரு. அப்போ அவர் வெளியூரில் இருந்தாலும் இங்கே கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல. ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நான் கும்பாபிஷேக டேட் வச்சுட்டு போய் சொன்னேன், நான் இருக்கேன் தைரியமாக நீ பண்ணு, கும்பாபிஷேகம் இருந்தாலும். அதாவது அப்போ பூஜையில் இருந்தார். என்னை கூப்பிட்டுட்டு கும்பாபிஷேகம் நாள் சைக்கிளை காமிட்டார். கும்பாபிஷேகம் தானே நான் இருக்கேன், நீ போ மீதி பாரு அப்படின்னார். மீதியை பார்த்துட்டு திரும்பி பத்திரிகைலாம் கொடுத்துருந்தேன். அவர் சொல்லி தான் ஒரு அன்பர் வந்து இந்த கும்பாபிஷேக செலவெல்லாம் ஏற்றினாங்க. டு அட்டர் சர்ப்ரைஸ் கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நானும் அந்த சிவாச்சாரியெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது 3 பேர் வரான். பாலபெரிவா அமிச்சா பாட்டிக்கு திருப்தியாக கும்பாபிஷேகம் நல்லபடி ஆயிடுச்சான்னு கேட்டேன். பாலபெரிவா எங்கேயோ நார்த்தில் இருந்தார், அங்கேருந்து யாருக்கோ ஃபோனை பண்ணி அவள் வந்து பார்த்துட்டு கும்பாபிஷேகம்லாம் நல்லபடி ஆச்சுன்னொன்னே பாட்டியை போய் பார்த்தோன்னா அவள் பெரியவா பிரசாதத்தை கொடுத்து, யாரோ மடத்து சம்மந்தப்பட்டோம் வந்து அம்மாவுக்கு பிரசாதம் கொடுத்து வீடியோ கால் நடந்தது. இப்போ 2022 வீடியோ காலில் வந்து பேசினா அம்மாக்கிட்ட அம்மா பாட்டி பேச மாட்டேங்கிட்ட, நான் பேசுகிறது பாட்டி காலில் ஓட்ட சொல்லி பெரியவா பேசி உங்கள் நல்லபடி கும்பாபிஷேகம் மீதிக்கு நான் தான் இருக்கேன்னாரு. பெரியவாவோட ஆகிய வந்து உள்ள ருத்ராட்ச பந்தல் போடணுன்னு நான் எப்போ அவரை வந்தனம் பண்ண போனாலும் எப்போ ருத்ராட்ச பந்தல் போடலையான்னாரு. அதுக்கப்புறம் ருத்ராட்ச பந்தல் போட்டுட்டு போன சிவராத்திரி போது போட்டுட்டு அதை போய் பெரியவா கன்வே பண்ண. அப்பயும் ஊரில் இல்லை, நான் எப்போ காஞ்சிபுரம் வந்தாலும் வந்து அது ருத்ராட்ச பந்தல் பார்க்குறேன்னு சொல்லி எங்களுக்கு ஆஜரானார். மடம் இந்த கோயிலுக்கு நிறைய செய்கிறாங்க. இன்றைக்கும் எனக்கு அன்னாபிஷேகம்னா அரிசி கொடுக்குறது என்ன, நாங்கள் எந்த ஹெல்ப்பு கேட்டாலும் அது பாலபெரிவா வந்து ஏகப்பட்ட கோயில்களுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஸ்ரீகாரியத்துக்கு சொன்னாங்க கௌரி பாட்டி எந்த கேட்டாலும் கொடுன்னு சொன்னாங்க. இந்த 2வது கும்பாபிஷேகம் போது அன்னதானம்லாம் உண்டுன்னா புது பெரியவா கூப்பிட்டு அங்கே ஒரு இது இருக்குது, அவள் அன்னதானம் பண்ணேன், அவளை கூப்பிட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையும் தாமலுக்கு அனுப்பு கௌரி பாட்டிக்குன்னானே எல்லாத்தையும் அமிச்சான். மூட்டையாக வந்து அரிசி பருப்பு அன்னதானம் இங்கே பண்ணுறதுக்கு. மெயினாக இங்கே நீங்கள் வந்து என்னை பார்த்தோன்னே வந்தோடனே சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே இந்த கோயிலை வந்து ஒரு சர்ப்பம் பாதுகாத்துட்டு இருக்கு. எப்ப இந்த கதவு திறந்தாலுமே ஒரு சர்ப்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான. அதாவது இது பொதுவாகவே நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு சர்ப்பம் பாதுகாக்கிறது மாதிரியான ஒரு விஷயமாக தான் அவர்கள் முன்னோர்கள் செய்து வைத்திருந்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். எப்படி யந்திர பிரதிஷ்டை பண்ணுவாலோ அதே மாதிரி சர்ப்பம் அப்படின்றது வந்து இந்த கோயிலுக்கு அப்படின்னு அந்த சர்ப்பத்தோட வழியா சுவாமி. அப்ப இது மெயினா வந்து சிவன் கோயில்கள்ல எல்லாமே சர்ப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலே அந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான சக்தியுடைய ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அப்படிதான் இருக்கு. அது நீங்க வந்த உடனே சொன்னீங்க அதை பத்தி. அதாவது சர்ப்பம் இங்க இருக்குன்னாக்கா முதல் தடவை நாங்கள் கோயிலுக்கு திறக்கும் போது ஒரு சர்ப்பம் சுற்றி இருந்து இந்த மாதிரி கல்பூரை ஏற்றி, அப்போ இந்த தினேஷ் குருவோட அப்பாவுக்கு அவர் உடம்புலேயே சர்ப்பம் வரும். நான் தான் வந்திருக்கேன், நீ கோயில் நல்லபடி நடத்தி காரணம். அதுக்கப்புறம் இங்கே வந்து விளக்கு பூஜை பண்ணால் நல்லதுதான் சொல்லிட்டு வீரமணி குருஜின்னு ஒருத்தர் வந்து பண்ணார் விளக்கு பூஜை. ராயப்பேட்டையில் ஆசிரமம் வச்சுருந்தார், காயத்ரி ஆசிரமம்னு. அவர் விளக்கு பூஜை பண்ணார். என் விளக்கு பூஜை திருப்தியான மேலேருந்து புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்டுது. நானும் அவர் தான் அப்போ அந்த அர்த்த மண்டபத்தில் இருந்திருந்தோம். புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்டு திருப்தி சர்ப்பம் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் ராம்பு சுவாமிகள் தஞ்சாவூரில் திறந்தார். அவர் வந்து நீலநக சரஸ்வதி ஹோமம் ஒன்று பண்ணுவார். அவர் வந்து இந்த இடத்துல நிறைய இந்த கோயில் பூட்டி இது மாதிரிலாம் இருக்கும்போது சிலலாம் நடந்து அபிமிருத்தியெல்லாம் வெளில போனோம், அதுக்கு அந்த ஹோமம் பண்ணோம். அதுக்கு அம்மா நாங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம், அவர் பண்ணார். அதில் வந்து கடைசியில் ஒரு ப்ளூ ஃப்ளேம் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு வருமா. அன்றைக்கி ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு ப்ளூ ஃப்ளேம் வந்து அந்த ப்ளூ ஃப்ளேம் சர்ப்பம் மாதிரி வந்தது. அவர் தான் சர்ப்பம் உத்தரவு கொடுத்துருப்பா நல்லபடி ஆயிடுச்சு, இனிமேல் கோயில் நடத்துங்க, தானாக நடக்கும், எந்த தடங்கள் இருக்காருன்னு. ஏன்னா அது வரைக்கும் அம்மா மெட்ராஸில் வருவாங்க, ஒரு வீடாக போவாங்க, தேங்காய் என்னென்ன குடிக்கலாம் வாங்கிப்பாங்க, ரூபான்னு இல்லை, என்ன கைண்டில் கேஷ் வேஸ்ட்டு என்னென்ன கூட வாங்கி வச்சு அதை கொண்டு வந்து இங்கே என்னென்ன பண்ண முடியும் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா கையால் தான் பிரசாதம் கலருவாங்க. எங்கேயும் யாரெல்லாம் கொடுத்து அவளை கலரி கொடுக்கலாம். 3 படி சக்கரை பொங்கல், 3 படி வெண்பொங்கல்னாலும் எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா கையால் கலரி தான் இங்கே பண்ணாங்க. சரவேஸ்வர ஹோமத்துக்கும் புதுப்பெரியா தான் சொன்னாங்க, சரவலிங்கம் பண்ணுன்னு திருபுவனத்துலேயே ஒருத்தர் வர வச்சார். திருபுவனத்துலேருந்து அவர் வர சொல்லி அவர் வந்து இந்த சரவலிங்கத்தை எல்லாம் பண்ணி இதுக்கு மாதிரி பண்ணி 4/6 பண்ணுன்னு இங்க இருக்க தவிர இங்கதான் மட்டும்தான் இங்கதான் சரவேஸ்வரர் லிங்க வடிவத்துல இருக்கார். பொதுவா எல்லா இடத்துலயும் சரவேஸ்வரர் வந்து தூண்ல தான் இருப்பார், தூண்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும், தனியா ரூபம் இருக்காது.
இங்க வந்து லிங்க வடிவத்துல இருக்காரு. லிங்க அதனாலதான் இங்க விசேஷமா ஞாயிற்றுக்கிழமை 4:30 அவர் சொல்லி தான் பண்ணி ஆரம்பித்தோம். எங்கள் பழைய சரவண குருக்கள் தான் தினேஷ் குரு அப்பா, அவர் தான் 4:30 பண்ணோம். எங்கள் அது மாதிரி 6 வாரம் 7 வாரம் 4:30 வந்து அதில் கலந்து விளக்கு ஏற்றிட்டு எல்லாம் பண்ணாலும் யார் யாருக்கு என்ன குறையோ அந்த குறை நீங்கிட்டு. எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுனாக்கா, அந்த சர்ப்பத்துக்காக புது பிரிவா வந்து வழிவிட்டு ஒரு இது கட்ட சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப அது எந்த அளவுக்கு, அதாவது சாதாரணமா ஒரு சில இடங்கள்ல எல்லாம் இங்க சர்ப்பம் வரும்பா, அது காடு மாதிரி இடமா இருந்தா சர்ப்பம் வரும். இது வந்து அவ்வளவு ஒரு மெயின் ஏரியாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அந்த டைம்ல அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இப்பவும் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நம்மளால இல்ல. அதுதான், அதனாலதான் பின்ன அவர் வந்து அதுக்காக ஒரு வழி விட்டுருக்காரு அப்படின்னா, அது அவர் வந்து அதை விமானம் கட்டும் போது அதுக்கு ஒரு சர்ப்பத்துக்கு ஒரு வழி விடணும் அப்படின்னா மாலபெரியா சர்ப்பத்துக்கு வழி விட்டு விமானம் கட்டுங்கன்னு தான் சொன்னாரு. அதே மாதிரி நடராஜர் வேணும், எங்க மாமா பையன் தான் நடராஜர் வேணும்னாரு. ஏன்னா நாயன்மாருக்கு மாதிரி நடராஜர் இருக்கணும்னு. அதுவும் வந்து இப்போ பாராளுமன்ற நடராஜர் பண்ணார்ல, அந்த ஸ்தபதி தான் பண்ணாரு. மாமா பையன் ஃப்ரெண்டு மூலியமாக போய் அவர் அப்ரோச் பண்ணி அவர் கிட்டே இருந்து அழகாக பண்ணார். அதோட சிற்பக்கலையை பார்த்து யாருன்னு கேட்டால் அது மாதிரி அவர் தான் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா பண்ணார். பாலபெரியா தன்கிட்டே 1 hour வச்சுருந்துட்டு அதை ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் எங்கிட்ட கொடுத்து அப்புறம் நடராஜரை கொண்டு வந்து இங்கே பண்ணுறோம். இப்போயும் நடராஜருக்கு அந்த ஆவணி மூலம் இது திருவாதிரை எல்லாமே அந்த நடராஜருக்கு வேண்டிய அந்த 6 அபிஷேகமும் அதுவும் நடக்கிறது. சரி எல்லாம் அதனால் இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நிழல் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே இங்கே வந்து நிறைய பேர் முந்தா நேத்தியில் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கோயில் போகிறேன் இருப்பார் எங்கள் குருக்கள் சொல்லி நம்பர்லாம் கொடுத்த போது அவங்க தான் எனக்கு ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இருந்து ஒருத்தர் சொன்னாங்க வந்தால், அப்போ உங்கள் அம்மா இருந்தாங்க, உங்கள் அம்மாட்ட சொன்னேன் நீ இந்த பூஜை பண்ணுவேன்னு எல்லாமே சரியாகும்னாங்க. எனக்கு அந்த டிஸ்பியூட் ஆகி இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கேன். ஆனாலும் பார்க்கணும். அப்புறம் இங்கே பொறுத்த வரைக்கும் சுவாமியை பார்த்துட்டு போனாலே போதும், பார்த்துட்டு போனாலே பரிகாரம் பண்ண ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒலி வருது. நிறைய பேர் தெரிஞ்சு இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய நாள் பண்ணுறதுனால நிறைய பேர் அதை பார்த்து தெரிஞ்சு வந்து எல்லாமே நிறைய பண்ணுறாங்க. இங்கே வந்து நாங்கள் சிவராத்திரி 4 காலம் பண்ணுறோம், அன்னாபிஷேகம் பண்ணுறோம், நவராத்திரி பண்ணுறோம். நவராத்திரி அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு இங்கே விளக்கு பூஜை இந்த ஊரில் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு வச்சு விளக்கு பூஜைன்னு ரொம்ப விமர்சையாக பண்ணுவோம். இல்லை கடைசி நாள் மட்டும் விளக்கு பூஜை, மீதி 8 நாள் மட்டுமா தசமி விஜயதசமி அன்னைக்கு மட்டும், மீதி 8 நாள் அலங்காரம் ஹோமம் எல்லாம் இருக்கும். இங்கே நிறைய பெண்களே வருவான் வந்து இருந்து அவளே யார் பெரியவாளோ அவளை வெத்தலைப்பாக்கு கொடுத்து எல்லாம் பண்ணி அதாவது ஒரு குடும்ப கோயில் மாதிரி வச்சு இங்கே வந்து அவள் வீட்டில் விளக்கு பண்ணுறாள், இங்கே வந்து எல்லாம் பண்ணுவாள். தசமி அன்றைக்கி எல்லோரும் ஆர்வமாக வந்து விளக்கு பூஜை பண்ணுவாள். இங்கே விளக்கு பூஜை ரொம்ப கிராண்டாகவே இருக்கும். அது மாதிரி சிவராத்திரி நல்லா 4 காலமும் நல்லா பண்ணோம். 3 நாளாக இல்லை, இப்போ சொற்பொழிவு நடனம் எல்லாம் வச்சு சிவராத்திரி நடக்கிறது. 4 காலம் நடக்கிறது சிவராத்திரி. அன்னாபிஷேகம் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அன்னாபிஷேகமும் நடக்கிறது கண்டிப்பாக. அதனால் இது 3 ரொம்ப நல்லா. நமசிவாய. கோயிலில் வந்து இங்கே பக்கத்துல மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கு. மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குன்னா இங்கே பஸ் ஏதாவது பர்டிகுலராக கோயில் ஸ்டாப்பிங் ஏதாவது இருக்கா? பஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரவங்களுக்கு காஞ்சிபுரம் வந்து அங்கேருந்து டவுன் பஸ் வரும். அப்படி இல்லை டவுன் பஸ் எப்படி என்ன பேர் சொல்லணும்? 3ஆம் நம்பர் அந்த மாதிரி இல்லை, ஸ்டாப்பிங்க்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? தாமல் கோயில் கிட்ட அண்ணாசாலை மெயின் ஸ்டாப், அண்ணாசாலை மெயின் ஸ்டாப், சாவரியில மெயின் ஸ்டாப். 3 ஸ்டாப்பிங் இருக்கு. சாவரியில இறங்கிட்டீங்கன்னா கோயில் சொன்னா நிறுத்துவாங்க. கோயில் சொன்னா இல்ல, ஊருல தான் நிறுத்துவாங்க. நீங்க என்எஸ்சிலேருந்து வரா மாதிரின்னா நார்மல் எக்ஸ்பிரஸ் இல்லாம நார்மல் பஸ்ல வந்தீங்கன்னா ஏறும்போது கேட்டீங்கன்னா நம்ம கோயில் பைபாஸ். நார்மலா இங்க சென்னையில இருந்து காஞ்சிபுரம் வரவங்களே வந்து நார்மல் பஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ்ல வராம நார்மலா அந்த மாதிரி பஸ்ல நார்மல் 6 வண்டி அதெல்லாம் ஏறனா இந்த மாதிரி டிரைவர் ஏத்துட்டு நம்ம கோயில்ல சொன்னா நிறுத்துவாங்க. இல்ல டிரைவர் கண்டக்டர் அவர்கிட்ட சொன்னா தான் நம்ம இறங்க முடியும். அந்த மாதிரி பார்த்து ஏத்து நேரா வந்துடல. இல்ல நியர் பை பால்சேட்டி அங்க இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து முடிங்க ஷேர் ஆட்டோ இல்ல நார்மல் ஆட்டோ ஃபேமிலி ஆட்டோட இருக்கு சொன்னா வருவாங்க. அது ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி சரி. இப்போ டைமிங் எப்படி? டைமிங் மார்னிங் வந்து சுவாமிக்கு பூஜை டைம் 7லேருந்து 11:30 12 சுவாமிக்கு டைமிங் வந்து ஆனால் அவருக்கு அமைப்பு பிரகாரம் அவருங்க சேர்த்தா வர முடியும். ஆனால் சுவாமிக்கு கோயிலுன்னு ஒரு டைம் இருக்கு. 7லேருந்து 12. காலையில் 7லேருந்து 12. ஈவினிங்ல 4லேருந்து 8. 4லேருந்து 8 எல்லா கோயிலும் இருக்கிற டைம் தான். அது வந்து விசேஷ நாளில் தான் இங்கே முக்கியமான நாளில் வருவாங்க. திங்கக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் லிங்கமா இருக்காரு. எல்லா திருப்புவான வெள்ளி, திங்கள், சனி, ஞாயிறு 4 பேர் வருவாங்க. எல்லா கோயிலும் டைமிங் விட்டு
நீங்க வீக்லி கிராம கோயில் எல்லா கோயிலும் வீக்லி முக்கியமா நல்ல ஆமா, விசேஷம் ஆமா, நாலு ஆமா, பேர் ஆமா. அதிகமா வருவாங்க. இல்ல அது புரியுது எனக்கு. அதனால வந்து இந்த அதான் ஞாயிற்றுக்கிழமை நீங்க அந்த weekly சரபேஸ்வர ஹோமம் நடக்கும்னு சொல்றீங்க. ஷார்ட்லி வந்து நார்மல் கூட்டம் எல்லாம் ஒரு 1 hour முன்னாடி க்ளோஸ் பண்ண மாட்டா, யாரும் வரமாட்டாங்க. பக்கத்துல கோயில் இருக்கு, போயிட்டு வருவேன். அது சேவார்த்தி வரா மாதிரி இருந்தா அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவேன். பொதுவா இது ஊருங்கிறதுனால இங்க சொன்னாலே இப்ப குருக்கள் எங்கன்னு கேட்டாலே அவங்க நம்பர் இங்க சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதே மாதிரி கோயில் ட்ரஸ்ட் மெம்பர் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். ஓகே, அதே மாதிரி இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணா ஒரு பக்கத்துல ஒரு 1/2 hour 1 hour ஒரு கால பூஜை குருக்கள் ஒருத்தர் தான். அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சேவார்த்தி வர சொல்ல ஃபுல்லா இருப்பேன் கோயில்ல. மற்ற டைம்ல முன்ன பின்ன போயிட்டு வந்து ஷார்ட்லி இந்த டைம் அந்த டைமுக்கு போயிட்டு வர டைமுக்கு முன்ன பின்ன போயிட்டு வர டைம் எல்லாம் கோயில் பக்கத்துல கோயில் இருக்கு. அது போயிட்டு 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு வந்துடுவேன். சரபேஸ்வரர் லிங்கமா இருக்காரு. சரப்ப வந்து பச்சி திருப்புவனம் எல்லாமே வந்து சரபேஸ்வரருக்கு வெள்ளீஸ்வரர் கோயில், சென்னை கோயில் பேரு. இங்க வந்து சரபேஸ்வரர் எல்லாரும் இங்க சரபேஸ்வரர் வருவாங்க. இங்க கோயில்ல வந்துட்டா சரபேஸ்வரர் லிங்கமா இருக்காருன்னு சொல்லிட்டா தெரியும். அது பெரியவா சொல்லிட்டா பெரியவா சொல்லிதான் இங்க சரபேஸ்வரர் லிங்கமா இருக்காரு லிங்கமா இருக்கு தெரியும். அதுவே பூஜை வச்சு 4 வரவுகளுக்கு 9 வாரம் விளக்கு ஏற்றி எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணோம்னா சர்போட் திருமண தர வியாபாரம் புத்திர பாக்கி முக்கியம் எல்லாருமே பண்ணிட்டேன். இல்லை கொரோனா லீவ்லயே ஹோமம் பண்ணிட்டு தான் இருந்தான். எப்பவே அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சுவாமிக்கு இப்ப 3 கும்பாபிஷேகம் பண்ணிருக்கா. 3 கும்பாபிஷேகம் சுவாமிக்கு பாலாலிமே கிடையாது. பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது. திருமணம் வந்து விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணாலே போதும். முடிஞ்ச அபிஷேகம் பண்ணணும்னா விருப்பப்பட்டு செய்யணும். பரிகாரம் கிடையாது. சுவாமி பார்த்தாலே போது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். விருப்பப்பட்டு செய்யணும். அந்த பொதுவாவே வந்து நமக்கு இந்த வராகர் ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்தாலே வராகரும் லிங்கமும் சிவனும் சேர்த்து இருக்காரு அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல். மகாவிஷ்ணு சேர்ந்து ஏன்னா வராக ஹரிஹரன் அதுதான் ஹரிஹரன் சிவவிஷ்ணு கோயில் நம்ம வந்து சாதாரண சிவவிஷ்ணு கோயில் தனியா சிவனும் தனியா விஷ்ணுவும் இருப்பாங்க. இங்க எல்லாம் ஒரே ரூபத்திலே இருக்காரு, அதுவும் லிங்க ரூபத்துல. சங்கு சக்கரமா பெரியவா சொல்லிட்டா எல்லாருமே தெரியும். பெரியவா சொல்லிட்டா சங்கு சக்கரம் எல்லாமே தெரியும். சங்கு சக்கரம் இருக்கா இப்ப லிங்கத்துல வந்து சுயம்பு மூர்த்தி, அது வந்து வெள்ளி ஆகனா சூரிய இப்ப எல்லாத்துலயும் வந்து விபூதி பட்டை சூரிய சக்கரம் இருக்கும். இது வந்து அடிஷனலா சங்கு சக்கரம் மேல வெள்ளி ஆகனா சுயம்பு தான் சுவாமி. சாதாரண சுயம்புல வந்து விபூதி பட்டை இருக்கும். விபூதி பட்டை லிங்கத்துல வந்து ஒரு திருமேனி ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதுதான் கேட்டேன். அதனால வந்து அந்த சுயம்பு பார்க்க முடியாது. அதனால வரவங்களை சேவாத்தி இது வெள்ளி ஆகும். எல்லா கோயிலுமே வெள்ளி என்ன ஐதீகம்னா வராக ஹரிஹரமா சேர்ந்து மகாவிஷ்ணு லிங்கத்தோட சேர்ந்து ஐக்கியமா இருக்காரு. வரவங்களுக்கு வேண்டிய வரத்தை ஒரு நீங்க சொல்றது வந்து பார்த்தோம்னா லிங்கத்திலேயே வந்து சங்கு சக்கரம் ரெண்டுமே வந்து உள்ள இருக்கு. ஆமா ஒரு அதனால வந்து ஒரு அமைப்பா எல்லாருக்கும் உள்ள வந்து பார்க்க முடியாதுனால அது வந்து அந்த சுவாமிக்கு அந்த அமைப்பு இருக்கிறதுனால அந்த வெள்ளி ஆகும். எல்லா கோயிலுமே சுயம்புனா வெள்ளி ஆகனா இது சங்கு சக்கரமும் சுயம்பு தான். அதனால வெள்ளி ஆகமா பண்ணிட்டு விசேஷ நல்ல சாதம் நல்ல விபூதி பட்டையில கவசமா பிரதோஷ அன்னைக்கு ஒரு கவசம், நாட்டியம்ம ராகு காலத்துல ஒரு கவசம் எல்லாமே சாத்தி வரவங்களுக்கு பாரிய அவங்க பார்த்துட்டு அப்புறம் அவங்களே கேட்பாங்க சங்கு சக்கரம் இருக்குது. வராக பூஜை போய் ஹரிஹரமா ஆசிலிக்கிறாரு வரவங்களுக்கு வேண்டி வரத்தை கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இந்த விசேஷம் நல்லதா இங்க உள்ள 4 பேர் வருவாங்க. மற்ற நாள் நார்மலா இருக்குன்னு சொல்லி அவளுக்கு இந்த மாதிரி டைமிங் சொல்லி என்ன டைமு இந்த நேரம்னு சொல்லி அவங்க வரதுக்கு முன்னாடி வரவங்க ரெகுலரா வரவங்க நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி நேரம் கூகுள்லயும் நம்பர் இருக்கு, நம்பர் பார்த்து வரவங்களும் இருக்கிறாங்க. அது சுவாமிக்கு இந்த டைமுக்கு இந்த இடத்துல வரணும்னா வரலாம். நீங்க எப்படி வந்தீங்களோ சுவாமி ஐசின்னு வருவார். கதா ஐதீகம் சர்வேஸ்வரர் பூஜை எல்லாம் அதே மாதிரி பைரவர் சரபேஸ்வரர்னு சொன்னீங்க. அது வந்து பாத்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை பூஜை இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஹோமம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சண்டேயுமே நடக்கும். எல்லா சண்டே யார் இருந்தாலும் இல்லைனாலும் யாரு வேணா வந்து கலந்துக்கலாம். ஒரு வேலை கணக்கு 5:30 மணிக்குள்ள வந்து எவ்வளவு விளக்கேத்தணும்? 9 விளக்கு எலுமிச்சை இப்போ இல்ல புது செய்தி இப்போ இல்ல நல்ல வேணாலும் நம்ம வேண்டி பிரார்த்தனை ஏற்றிட்டு கடைசி வாரம் முடிஞ்ச அபிஷேகம் இல்ல நார்மல் அவங்களால என்ன முடியுதோ செஞ்சுக்கலாம். ஏன்னா அவன் சட்டி கேட்ட மாதிரி அவங்க இஷ்டம். அதான் இங்க எல்லாம் கோயிலேயே பக்தர்களால தானே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பைரவர் அஷ்ட பைரவர் இருக்காரு. பைரவரு பைரவருமே இங்க பாத்தீங்கன்னா சன்னதியில வந்து இப்பதான் 2003 ஒரு கும்பாபிஷேகம் ஆச்சு, 2013 ஒரு கும்பாபிஷேகம், இப்போ ரீசெண்டா 2022 ஒரு கும்பாபிஷேகம். அதுக்குதான் எல்லாம் சன்னதியெல்லாம் வந்து இப்பதான் நாயன்மார்கள் நடராஜர் பைரவர் எல்லாம் இப்பதான் புதுசா சன்னதி வச்சிருக்காங்க. நவகிரகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து பழைய கோயில்கள் எல்லாம் நவகிரக பிரதிஷ்டை இருக்காது. எந்த பழைய கோயில்களுமே நவகிரக பிரதிஷ்டை இருக்கு.
இருக்காது. இப்போ புதுசா தான் இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் வச்சிருக்கிறது தான். ஏன்னா நவகிரக வழிபாடுங்கிறது ரொம்ப லேட்டரான் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கும்பாபிஷேகத்துல இருக்கு. அது அந்த மாதிரி அமைப்பு. அதனால வந்து பைரவர் தேய்பிர சாமி பண்ணிக்கலாம். அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா ஐராவரம், யானை வாகனம், சம்பத்தவரி. இல்ல இப்ப நீங்க அஷ்டபைரவர் பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப அஷ்டபைரவர் பத்தி அவருக்கு வந்து ஒரு விளக்கேத்தி வைக்கிறதோட சரி. போடுவோம். எல்லாமே இங்க விளக்கேத்தி தேங்காய் அர்ச்சனை அவ்வளவுதான். என்ன பிரார்த்தனைக்கு தெய்வங்களுக்கு தேங்காய் தீபம் அது வரைக்கும் ஒரு ஸ்பெஷல். அது வரைக்கும் என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கலாம். அது இந்த மாதிரி நாள் அதிகமா 4 பேர் வருவாங்க. மக்கள்லாம் நார்மலா இருக்கும் கோயில். அம்பாளுக்கு யானை வாகனம் எல்லாத்துலயும் வந்து சிம்பம் நந்தி இருக்கும். இங்க வந்து யானை, ஐராவரம், சம்பத்தோரி, அம்பாளை சுத்தி அஷ்டலட்சுமி இருக்கா. அம்பாளுக்கு தனி மண்டபம். இது அந்த இதுனால அந்த அமைப்புல அம்பாள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மா முதல்ல இருந்தே அம்பாளுக்கு தனி மண்டபம் தான். ஆரம்பத்துல தனி மண்டபம்னா தனி சன்னதியே இருந்துச்சு. அது காலப்போக்கில் இருக்கானுல உள்ள சரபேஸ்வர லிங்கம் இருக்காரு இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு உள்ள பூஜை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 2003 முதல் இங்க அம்பாள் இது பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் மண்டபமா பண்ணது. அதுக்கப்புறமா 2013 ஒரு கும்பாபிஷேகம், இப்போ 22 ஒரு கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் எல்லாம் நந்தவனா எல்லாமே அவர் சுவாமிக்கு என்ன பண்ணமோ ஒன்று ஒன்றா அவருக்கு தேவையானது அமைச்சிக்கிறாரு. அம்பாள் சம்பத்தோரி, அதனால ஐராவட்டம் யானை எல்லாத்தையும் சிம்மம் நந்தி இருக்கும். இங்க ஐராவட்டம் அதுதான் இங்க எனக்கு பௌர்ணமியில நவராத்திரியில ரொம்ப விசேஷம். கல்யாணவர்களுக்கு தாம்பலம் இது குறுக்கட்டு ரவி கட்டிட்டு அது தாம்பலம் குறுக்கட்டு அது வந்து கல்யாணவர்களுக்கு ஆசீர்வாதம் இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சீக்கிரத்துல நிறைய இங்கே லோக்கல்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. எல்லாமே அந்த நவராத்திரியில அவ்வளோ பேர் வருவாங்க. அந்த கணக்கே கிடையாது. நவராத்திரி அவ்வளோ விசேஷமா இருக்கும். அல்லது சூரிய அஸ்தமனம் மூலவர் பாத்தீங்கன்னா சுவாமி ஈசானத்துல இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? சூரிய ஈசானத்துல இருக்கிறதுனால தட்சிணாயன உத்தராயணம், தட்சிணாயன புரட்டாசி, உத்தராயணம் மாசியில விஜயதசமியில முன்ன பின்ன 4 நாள் சூரிய ஒளி 10 நாள் தெரியும். ஏன்னா சுவாமி எல்லா ஒளி தைமாக ரத சப்தமியில சூரியன் ஒரே தோர வையா ஒரே நாளா மாறிட்டுவாரு. இங்க மேற்குனால தட்சிணாயன உத்தராயணன்னு ஒரு நாளைக்கு ஒரு புள்ளிதான் சுவாமியோட அமைப்பு. ஒரு அந்த சூரியன் நவரத்து ஒரு டிகிரி தான். அந்த டிகிரி நவரத்து அந்த 4 நாள் தெரியும். இங்க சரபேஸ்வரர் பிரதோஷம் 2 நாளைக்கு ஒரு பிரதோஷம் சூரிய ஒளி நல்லா தெரியும். வர சேவாட்டி அன்னைக்கு அதிகமாகவே இருப்பாங்க. 50 பேர் வராங்கன்னா 100 பேர் வருவாங்க. அன்னைக்கு சூரிய ஒளிக்குனே வருவாங்க. தட்சிணாயன உத்தராயணம் அதுதான் இங்க சிறப்பு. மற்றபடி வழிபாடுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இங்க பித்ருதோஷம், புத்திரதோஷம், கர்ம வினை, அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த வீடு சம்பந்தமா வீடு வியாபார உத்தியோகம், வெளிநாட்டு உத்தியோகம், இங்க வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அவங்களே வந்து சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி நான் 2 வருஷம் முன்னாடி நான் வந்து எல்லாரையும் பார்ப்பேன். அவங்களா சொன்னாதான் எனக்கு தெரியும். நான் எல்லாரையும் பார்ப்ப தெரியும். அவங்க சொல்லி அப்புறம் தான் தெரியும் எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து நீங்க நாளைக்கு வந்தா தெரியும். 2 வருஷம் பொறுத்து வந்து சொல்லி தெரிஞ்சாதான் இந்த மாதிரி வந்துருக்கேன் பண்ணிருக்கேன் அப்பெல்லாம் தெரியும். அப்புறமா தான் எல்லாமே சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. சுவாமிக்கு என்ன பண்ணோமோ அவருடைய இது தேங்காய் அர்ச்சனை இது பண்ணிட்டு பூ மாலை எல்லாமே அவங்களே வசரகரம் வாங்கி வந்து சாத்திட்டு அவங்க இது அவங்களுடைய பணி என்ன செய்யணுமோ அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு பண்ணுவாங்க. அதான் இங்க வந்து ஒரு முறை வந்தோம்னா திரும்ப அவர் சுவாமி ஆயின்னு வந்து எத்தனை முறை இந்த பக்கம் போனாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனா இப்பதான் நான் உள்ள வரேன், நீங்க வர வேணாம் சுவாமி கூப்பிட்டா எல்லாம் சுவாமி மேற்கு ஊரு ஈசானியா. அதனால வந்து சுவாமியுடைய அமைப்பு தான் இங்க வர மேற்கு பார்த்த சுவாமியே வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். மருந்தீஸ்வரர் இருக்கார் உள்ள டவுன்ல வந்து மருந்தீஸ்வரர் இருக்கார். கபாலீஸ்வரரும் அப்படிதான் நினைக்கிறேன். கோயில் எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. இப்போ ஒரு 4 பேர் சேவாட்டி வந்தா அதுக்கப்புறம் 6 மணி 7 மணி தான் வருவா. அதுக்கப்புறம் வர வந்து ஒரு 7:30 மேல சாதாரண நாளான்ட்டா 7:30 மேல க்ளோஸ் பண்ணிடுவேன். நித்திய வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி தான் 8 உள்ள இருக்க டைம். ஏன்னா டைமிங் முன்ன பின்ன அது சுவாமி எப்போ அவருக்கு யாரு வராங்களோ அவர் யார வர சொல்லிருக்காரோ பூஜை ஆரம்பிக்க ஒரு 4 பேர் வருவா. பூஜை முடிக்கலாம் 4 பேர் வருவா. அதான் விசேஷம். சேவாட்டின்னு அந்த அவரு சேவாட்டின்னு எல்லா கோயிலும் கர்ம வினை பித்ருதோஷம் எல்லாம் தீரணும்னா இங்க வர வச்சிருவாரு. அதுதான் ஆமா. அது அதுக்கு உண்டான காலம் வரும்போது அவரு கூப்பிடுவார். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் நேற்று தான் போனேன்னு நினைச்சேன், இன்னைக்கு தான் உள்ள வரேன். அதுல அவரு கூப்பிட்டா இங்க உள்ள வர மாதிரி. நீங்க ஒரு சுவாமிக்கு எப்போ பார்த்துருப்பீங்க எப்போ நினைச்சிருப்பீங்க தெரியாது. அது நீங்க கூப்பிட்டாரு வந்தீங்க இவ்வளவு தூரம் சுவாமி பத்தி எல்லாம் இது சுவாமின்னு ஒரு காலகட்டத்துல வெளியே வருவார். எல்லாருமே இங்க வந்து எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இது அந்த இதுல இருந்தாலும் அவரை பார்க்கணும்னு அவருடைய அனுமதி
அவர் கூப்பிடுவார், இன்னைக்கு தான் இவர் வரணும், இன்னைக்கு இவர் பார்க்கணுன்ட்டு. அவர் எப்பேற்பட்ட இதில் இருந்தாலும் அவர்கிட்ட வந்துட்டேன்னா அவர் சரணாகதி. அவர் முறை வந்தேன்னா 4 முறை வந்து திரும்ப பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுவாமி இது அமைப்பு. அதாவது எந்த ஒரு கோயிலுக்குமே பூஜை புனஸ்காரங்கள் எவ்வளவு முக்கியமோ, ஏதாவது அந்த பூஜை புனஸ்காரம் உபயம் கொடுக்கக்கூடியவர்கள், பக்தர்கள், சிவாச்சாரியார்கள்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதுக்கு யாராவது ஒரு 4 பேரோ 10 பேரோ வேணும் கண்டிப்பாக. அதுவும் இவ்வளவு பெரிய கோயிலை எடுத்து நடத்துறதுக்கு ஒவ்வொரு உதவிகளும் செய்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா மனதில் ஒரு வைராக்கியம் இருந்தால்தான் முடியும், அந்த சிவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பும் சரி, அது மாதிரியான ஒரு அனுகிரகமும் இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ஊர்ல இருந்தே இவர்கள் வந்து இந்த கோயிலை வழி நடத்தி என்னென்ன விஷயங்கள் அந்த கோயிலுக்கு டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்றதாகட்டும், அல்லது வேற என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ, கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய உடல் ரீதியான விஷயங்கள் பல விஷயங்களுமே செய்து வருகிறார்கள். வேறொரு கோயிலை கூட இவர்கள் நிர்மாணித்து வருவதாக கேள்வி. இவர் திரு நரசிம்மன், நாகேந்திரன், செல்வம், மற்றொருவரும் இருக்கிறார். அன்பார்ச்சுனேட்லி அவர் இப்ப வரல. கார்த்திக் என்பவர் ஒருத்தர் இருக்கார், கார்த்திகேயன் நினைக்கிறேன் இல்லையா, அவர் பேர் கார்த்திகேயன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள். கண்டிப்பாக நீங்க இங்க வரும்போது அவங்களையும் பார்த்துட்டு போகணும். காரணம் என்னன்னா, சிவனடியார்களை கண்டார்களே போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிவனுடைய அருளை கிடைக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். அந்த வகையிலே பார்த்தோம்னா சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் இவர்களையும் பார்ப்பதே வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். நமசிவாய.